சார், நீங்களாம் யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க? சார் நாங்க பத்திரிக்கையில இருந்து வந்திருக்கோம். இங்க சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க என் ஒய்ஃப் தான். என்ன விஷயம்? உங்க ஒய்ஃப் தான் ஊர் தலைவரா? ஆமா. இப்படி ஊர் தலைவரா பொறுப்பான பதவியில இருந்துட்டு கோவில்ல கிடைச்ச புதையல் நகைகளை திருடிட்டாங்களாமே, அது உண்மையா சார்? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? ஊர்ல பேசிக்கிறாங்க சார். அதான் அவங்கள பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கோம். இதை பாருங்க, யாரோ உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல அபாண்டமா பழி வந்திருக்கு. இதுல துளி கூட உண்மை இல்ல. சார், நாங்க நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். உங்க வீட்டுல தானே அந்த புதையல் நகைகள்லாம் இருந்திருக்கு. மறுநாள் அந்த புதையல் நகைகளை கோவிலுக்கு எடுத்துட்டு போறப்போ எப்படி காணாம போயிருக்கோம்? இங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாங்களே குழம்பி போயிருக்கோம். பத்திரிக்கைக்காரங்க நீங்க தேவையில்லாம கேள்வி கேட்டு எங்க குழப்பத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. தோ மேடமே வந்துட்டாங்களே, அவங்க கிட்டே கேட்போம். மேடம், நீங்க ஒரு ஊர் தலைவரா இருந்துகிட்டு நீங்களே எப்படி பொது சொத்தை கொள்ளடிக்கலாமா? புதையல கவர்மெண்ட் கிட்ட தானே ஒப்படைச்சிருக்கணும். இது விஷயமா உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனையாமே. இதனால இப்ப உங்க பொண்ணு போலீஸ் லாக்அப்ல இருக்காங்களாமே. இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவும் இதே மாதிரி தான் கோவில் நகையை திருடிட்டாங்களாமே, ஊர் ஜனங்க சொன்னாங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்க. என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தணும்னே வந்திருக்கீங்களா? கையில ஒரு பேனாவும் மைக்கும் வச்சிருந்தா என்ன வேணாலும் கேட்கலாமா? செய்யாத குற்றத்துக்காக நான் பழிய சுமந்துகிட்டு இருக்கேன். கோவத்துல ஏதாவது சொல்லிட்டு போறேன். வெளியே போங்க. ஆமாங்க, ஏற்கனவே நாங்க நடந்த விஷயங்களால ரொம்ப நொந்து போயிருக்கோம். மேல மேல கேள்வி கேட்டு காயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். இன்னும் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? கேமரா ஆஃப் பண்ணிட்டு கிளம்புங்க. போச்சு, எல்லாம் போச்சு. கொஞ்ச நஞ்சம் இருந்த மான மரியாதை அதுவும் மொத்தமா போச்சு. எல்லாம் அந்த ராஸ்கலால வந்தது. அவன் பண்ண தப்புக்கு நம்ம குடும்பமே அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அந்த பாவியால இப்ப என் பொண்ணு வேற லாக்அப்ல இருக்கா. செத்து போன என் அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அவன் ஒருத்த இல்லைன்னா என் குடும்பமே நிம்மதியா இருக்கும். அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். ஈஸ்வரி, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அப்புறம் உன் உடம்புக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். தயவு செஞ்சு அமைதியாரு. என்ன சகல நல்லா இருக்க? ரேவதி லாக்அப்ல இருக்கிறத நினைச்சா? ஆமாங்க. சகல, வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. என்ன பிரச்சனை? இன்னும் வேற எதுனா பெரிய பிரச்சனை வர்றதுக்குள்ள அந்த நகைங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. ஆமாப்பா சகல, ஒருத்த சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோ காமிச்சு நம்ம எல்லாரையும் குழப்பினானேப்பா. அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுதாப்பா? அவன் வீட்டை எப்படியே தேடி கண்டுபிடிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல, ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். ராஸ்கல், பொய் சொல்லிட்டு ஓடி இருக்கான்ப்பா. இதெல்லாம் அந்த கம்யூனிட்டி சிவனாண்டியோட வேலையா தான்ப்பா இருக்கும். சின்னத்த மூலமா தான் நகைங்கள்லாம் திருடி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. சொல்லுங்க, யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, சொல்ற விஷயம் தான் முக்கியம். சொல்லுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற நகைங்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்த சொல்லதான் நான் கால் பண்ணேன். எங்க இருக்கு? அத போன்ல சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். சரி, எங்க வரணும்னு சொல்லுங்க. நம்ம ஊரை ஒட்டி ஒரு குளம் இருக்குல்ல, அங்க வாங்க. அது எங்க இருக்குங்கிற தகவலை நான் சொல்றேன். வரேன். சகல, போன்ல யாருப்பா? யாருன்னு தெரியலங்க. நகைங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் வரேன்ப்பா. இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன தம்பி, ஷாக் ஆயிட்டீங்களா? இல்லையே,
என்ன தம்பி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு வந்தீங்களா என்ன ஆ? எங்களை எவ்வளவு நாள் இந்த மாதிரி அலைய விட்டுருப்ப ஊரை விட்டே ஓட வச்சல்ல அதான் இன்னைக்கு உன்னை கொஞ்சமா அலைய விடலாமேன்னு நினைச்சோம். நீங்க இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறீங்க. உங்களை ஏமாத்துறது எங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் தம்பி. அவனே சித்தப்பா வழக்கமா இவன் தான் நம்மள மொக்கையாக்குவான். இப்ப இவனே மொக்கையாய் போய் நிக்கிறான் பாத்தியா? அந்த நகையை நாங்க தான் திருடி வச்சிருக்கோம். ஆனா அது எங்க இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. இதையெல்லாம் செஞ்சது நாங்க தான்னு நீ ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. ஆனா உன் பேட் லக் என் அக்கா தான் நம்பலையே. இனிமேலும் நம்ப மாட்டா. நகைங்க கிடைக்காம ஊருக்காரங்க முன்னாடி அக்கா காரி அசிங்கப்பட போறா. அதுக்கு காரணம் நீதானு உன் மேல ரொம்ப கோவப்படுவா. அத வச்சே உன்னை ரொம்ப ஈஸியா வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவேன். கூட பிறந்த அக்காக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரியாம உங்க அக்கா உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீ அக்காவுக்கு துரோகம் பண்ணவன் தான். இப்ப என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி பேசுற. உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு என் அக்கா காரி மேலேயும் திருட்டு பழிய சுமத்தி அவளை தலைவர் பதவியில இருந்து இறக்கி ஏன் புருஷனை இந்த ஊர் தலைவரை ஆக்காம நான் விட மாட்டேன். அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இந்த தடவை நாங்க நினைச்சதுதான் நடக்கும். கண்டிப்பா நீ தோத்துதான் போற. பார்க்கலாம். பாக்கலாம். பாருங்க, கொஞ்சம் தள்ளி நின்னு பாருங்க.